இனிமே குடிச்சிட்டு போனா வீட்ல மாட்ட முடியாத அளவுக்கு நல்ல நறுமணம் மிக்க ஆல்கஹால் வந்து தயாரிக்க போறாங்க. தயாரிச்சிட்டும் இருக்கிறாங்க சில இடங்கள்ல அப்படின்றத தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ குடிமகன்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா, போற வழியில போலீஸ்கிட்டயோ இல்ல வீட்லயோ மாட்டிக்க கூடாது அந்த ஸ்மெல் வர்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டா வந்துட்டு வேற எங்கேயாவது போறதோ இல்ல வேற ஏதாவது வாயில போட்டு அந்த ஸ்மெல்லை வந்துட்டு டம்மி பண்றதோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ ஆல்கஹால்ல நறுமணம் மிக்க ஆல்கஹால் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால்ல இருந்து வந்து மல்லிகைப்பூ ஸ்மெல் வரும். அதாவது அதை குடிச்சவங்களுடைய வாயில இருந்து மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது, தக்காளி ஸ்மெல் வருது. இந்த மாதிரியான நிறைய ஸ்மெல் கலந்த ஒரு ஆல்கஹால். அதுல இருக்கக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட் வந்து சேமா தான் இருக்கும். அது வந்து மாறுபடாது. ஆனா வாயில இருந்து நம்ம ஊதும் பொழுது மட்டும் ஒரு தக்காளி ஸ்மெல்லோ ஒரு பைனாப்பிள் ஸ்மெல்லோ வாட்டர்மெலன் ஸ்மெல்லோ பூக்களுடைய ஸ்மெல்லோ இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பூக்கள்ல இருந்து ஜின்னும் பழங்கள்ல இருந்து மதுபானமும் தயாரிக்கிறதுக்காக தொழிற்சாலைகள் போடப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவா இந்த திராட்சை பார்லி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மதுபானம் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அந்த மதுபானம் குடிச்சதுக்கு அப்புறமா வாயில இருந்து நம்ம ஊதும் பொழுது ஆப்வியஸ்லி அவங்க குடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்மெல் வந்துட்டு வரதான் போகுது. இனிமே மல்லிகைப்பூ ஸ்மெல் வரும், ரோஜா ஸ்மெல் வரும், லாவெண்டர் ஸ்மெல் வரும், இன்ஃபேக்ட் வாட்டர்மெலன் ஸ்மெல் வரும், தக்காளி ஸ்மெல் கூட வரும். ஆனா மதுபானத்துடைய ஸ்மெல் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு தயாரிப்பு தான் இது. பாருக்கு போறாங்க குடிமகன்கள், ஒரு பக்கம் மல்லிகைப்பூ ரோஜா பூ மாதிரியான ஸ்மெல் வரும், இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ஃப்ரூட்ஸ் உடைய ஸ்மெல் வரும். இந்த மாதிரியான ஒரு புதிய புரட்சியை தான் இப்போ மதுபானம் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தெலுங்கானால வர இருக்கிறதாகவும் அதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ கரெக்டா என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்மெல் அப்படின்றத வந்து பார்க்கலாம். மாம்பழம், அன்னாச்சி பழம், தர்பூசணி, பலாப்பழம், தக்காளி, பீட்ரூட், கேரட் மாதிரியான ஸ்மெல்ல கூட வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்களாம். தக்காளி வோட்கா இது வந்து ஸ்பெயின், இத்தாலி மாதிரியான நாடுகள்ல ரொம்ப பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. வோட்கா தான், ஆனா வாயில இருந்து நீங்க ஊதுனீங்கன்னா தக்காளி ஸ்மெல் வரும். அதனால அதனுடைய டேஸ்ட் எதுவும் பெருசா மாறுபடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸ்மெல் மட்டும் தான் வந்து தக்காளியோட ஸ்மெல் வந்து வரும். முக்கியமா மாம்பழத்துல தயாரிக்கக்கூடிய மதுபானம் இந்தியால கூட அவைலபிளா இருக்கு. பிலிப்பைன்ஸ் அண்ட் தாய்லாந்துலயும் விற்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குதான். அன்னாச்சி பழ மதுபானம் பிரேசில், அன்னாச்சி பழ மதுபானம் பிரேசில், ஹவாயில வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்களாம். பலாப்பழ மதுபானம் கேரளா மற்றும் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுட்டும் வந்துட்டு இருக்கு.